இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மளை மாற்றக்கூடிய சுத்திகரிப்பின் ஜெபம் பாகம் 4. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற வேண்டவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை மாற்றக்கூடிய சுத்திகரிப்பின் ஜெபத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பிற்கும் புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு என்பது எந்த பாவத்தை அறிக்கை இடுகிறோமோ அந்த பாவத்தை திரும்ப செய்யாமல் இருப்பது. அதுதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது தான் செய்த பாவத்தை சங்கீதம் 51வது சங்கீதத்தில் அறிக்கையிடுகிறான். அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில், அதற்கப்புறம் அவன் அந்த பாவத்தை செய்யவில்லை, கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு என்பது இன்றைக்கு நாம் வாசித்த 1 யோவான் 3வது அதிகாரம் 2-3 வசனத்தின்படி அவர் சுத்தமாயிருக்கிறது போல நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ளுவது. அதாவது அவருடைய சாயலுக்கு நம்மளை மாற்றுகிற ஒரு சுத்திகரிப்பு தான் புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் மாற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் நமக்குள் வர வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுபாவமும் நமக்குள் வருவதாயிருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களும் நமக்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம் நமக்குள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானம் நமக்குள் வர வேண்டும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனத்தின்படி அவருடைய சுபாவம்
தனக்கு தீமை செய்தவர்களையும் மன்னிக்கிற சுபாவம். நல்லா கவனிக்க வேண்டும். யாரோ ஒரு நண்பர் நமக்கு விரோதமா செஞ்சிட்டான், மன்னிச்சிட்டோம், அது வேற. நம்ம உடன் பிறந்தவங்க நமக்கு தீமை செய்யறாங்க, மன்னிக்கிறோம், அது வேற. ஆனா நமக்கு தீமை செய்கிறவர்கள், துரோகம் செய்கிறவர்களை மன்னிக்கிற சுபாவம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அந்த சுபாவத்திற்குள் நாம் மாற வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் நமக்குள் வர வேண்டும். அப்படின்னா அவருடைய குணம் என்ன? 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே, அதான் அவருடைய குணமே. அதுதான் அன்பை வெளிப்படுத்துகிறது தான் தேவன். அன்புள்ள தெய்வம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். அந்த அன்பு இருந்ததுனால தான் தன்னையே நமக்காக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அப்ப தேவனுடைய குணாதிசயமே அன்புதான். It's a sacrificial love. அதை பிதா இவரை இந்த உலகத்திற்கு அனுப்பியதில் இருந்து பிதாவினுடைய குணம் இயேசுவுக்கு அப்படியே இருக்கிறது அர்த்தம். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9 இருந்து 11 வரை. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த வசனம் வேதத்தினுடைய கடைசி பகுதிகளில் எழுதப்பட்டிருந்தாலும் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய முக்கியமான குணங்கள்ல மிக மிக முக்கியமான குணம் இந்த அன்பு தான். வாசிப்போமே 11வது 12வது வசனம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தின் வெளி பார்க்கும்போது தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும்னா அந்த தேவனுடைய அன்பை நம்மில் காண வேண்டுமா?
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 16-17 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். நாம் தேவனில் நிலைத்திருக்கிறோம் என்பதை அன்பில் மூலமாகத்தான் காட்ட முடியும். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதா. அப்படின்னா நியாய தீர்ப்புல தேவனுக்கு முன்பாக தைரியமாய் போய் நிக்கணும்னா அன்பு நம்மளிடத்தில் பூரணப்பட வேண்டுமா? பெர்ஃபெக்ஷன் இன் ஹோலினஸ் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனா இந்த வசனம் பெர்ஃபெக்ஷன் இன் லவ். அவர் உலக தோற்றத்திற்கு முன்ன நம்மை தெரிந்து கொண்டதே இந்த அன்பை அவருக்கு முன்னால போய் நிற்க. எபேசியர் 1:4 எடுத்து வாசித்து பார்த்தால் தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எழுதப்பட்டிருக்கோம். ஏன் உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார்? அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம். அதைத்தான் 1 யோவான் 4:14 அன்பில் பூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை வெறுக்கிறவர்கள், நம்மளை பகைக்கிறவர்கள், நமக்கு தீமை செய்கிறவர்களை நேசிக்கிற அன்பு. நல்ல கவனிங்க, இந்த அன்பு வெறும் சுத்திகரிப்பில் வந்து விடாது. அதற்கு ஒரு பாதை உண்டு. அந்த அன்பை பெற்றுக்கொள்கிற பாதையில வழி நடத்துவார். It's rather very difficult to understand the narrow path of God to lead us in the perfection of love. எல்லாம் கவனிக்க வேண்டாம். நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? உன் ஆண்டவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டாரா? உன் வாழ்க்கையில ஏற்படுகிற எந்த சம்பவமோ எதேச்சாதிகாரமாக ஏற்பட்டதும் அல்ல. உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு தீமை நடக்கும்படியாக ஏற்பட்டதும் அல்ல. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அதுதான் நீ உலக தோற்றத்துக்கு முன்னே நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு.
ரட்சிப்புன்னு சொல்றதே அவர் மீது உள்ள அன்புதான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி உன்னால பாவம் மன்னிப்பு செய்ய முடியும்? உனக்காக அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் பட்ட வேதனை நீ உணரும் பொழுதுதான் நீ பாவம் மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட முடியும். It is biblical. It is biblical. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36-37. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். நல்ல காணிய, நீங்க சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை அததான் கேட்கிறாங்க. 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இதை நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன செய்யணும்? They were convicted in their heart of their sin that they have crucified Jesus on the cross. என்னால தான் இவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவங்க இருதயம் குத்துது. நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நல்லா கவனிங்க. He said, repent and be baptized. The both are mingled together. No one knows the importance of the baptism. If Jesus is not resurrected, there is no meaning of taking baptism. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்குள் நம்ம வர வேண்டுங்கிறது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதைத்தான் நம்ம 1 யோவான் 4 வாசித்துக் கொண்டே வருகிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே அவருக்கு முன்பாக தைரியமாய் போய் நிற்கணும்னா அன்பு நமக்குள்ள பூர்ணப்பட வேண்டுமா? 1 யோவான் 4:17 பிற்பகுதி. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக. அப்போ அந்த சுபாவம், அந்த குணாதிசயம் நமக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த சாயலுக்குள்ள வருவோம். அது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டில்
தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவருடைய எதிர்பார்ப்பு என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதைத்தான் யோவான் அவனுடைய நிரூபத்தில் எழுதுகிறான். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய அந்த உபதேசமே the major doctrine of Christ is love. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்ப இந்த சுத்திகரிப்புல நம்ம மன்னிப்பு மட்டும் தான் கேட்கிறோம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி தான் கேட்கிறோம். But we never ask the Lord, Lord change me like you. என்னை உம்மை போல் மாற்ற ஆண்டவரே. நல்லா கவனிக்க வேண்டும். என்னை உம்மை போல் மாற்ற ஆண்டவரே. இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு மனபாரம் மன வெறுப்பு வரும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் அழ வேண்டாம். ஆண்டவரே உம்மை போன்ற மன்னிக்கிற குணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போன்ற அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give me the love of Christ. எத்தனை பேர் உடன் பிறந்த சகோதரன் சகோதரியை நேசிக்க முடியாம இருக்காங்க தெரியுமா? கூட பிறந்த சகோதரன் சகோதரிய. லோத்து ஆபிரகாம் கூட பிறக்கல, பெரியப்பா சித்தப்பா பிள்ளைதான். அவனுக்கு ஒண்ணுன்னு ஓடிட்டானே, அதுதான் அன்பு. ஒருவரில் ஒருவர் அன்பு. ஒருவரில் ஒருவருடைய அன்பு வேணும், கிறிஸ்துவின் அன்பும் வேண்டும். கிறிஸ்துவின் அன்புங்கிறது ஒருவரில் ஒருவரை நேசிக்கிற அன்பல்ல, தீமை செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கிற அன்பு. நல்ல கவனிங்க. அன்றைய சமூகத்தில் எப்பொழுதுமே நீங்க ஜெபிக்கும் பொழுது 2 காரியங்களை செய்ய வேண்டும். That prayer is very important for sanctification. நம்ம சில நேரங்களில் when we go through suffering, when we are getting involved in some kind of problems,
that we may not be able to understand why it happened. I am blameless. I am uncorruptible. But why this suffering is happening to me? Without any reason, for God's children never have to undergo such problems or sufferings in his life without any reason or cause. அல்ல கவனிங்க, நீ தேவ பிள்ளையா, தேவனுக்கு நீ நேசிக்கப்படுகிறியா, நீ தேவனால் அன்பு செலுத்தப்படுகிறியா, தேவன் உன்னை அதிகமாக நேசிக்கிறாரா, உன் வாழ்க்கையில் காரணமே இல்லாம பிரச்சனை வராது. காரணமே இல்லாம பிரச்சனை வராது. எதையோ கற்றுக் கொடுக்கிறாரு, புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் கேட்க வேண்டும். ரெண்டு காரியம் நான் ஏற்கனவே சொன்னதுதான். சுத்திகரிப்புல சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, எந்த வகையில நான் உம்மை வேதனைப்படுத்தினேன் எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. சவுலு மக்கள் சொன்னாங்கிறதுக்காக ஆகாக உயிரோடு வச்சுட்டான், நல்ல நல்ல மாடுகளை காப்பாத்திட்டான். அவன் நினைச்சிட்டான் ஆண்டோடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றிட்டோம் சொல்லி, அதற்குன்னு சொல்லி ஒரு ஜெய கம்பம் பேர் அவனுக்கு நட்டிட்டான். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட போய் சொன்னாரு, சவுல ராஜாவாக்கியது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. நமக்கு தெரியாது, கர்த்தர் சொல்லுவாரு, நீ இப்படி செஞ்சது எனக்கு பிடிக்கல பாரு, நீ இந்த சொன்ன இந்த வார்த்தையை நான் விரும்பலாம் பாரு. அது பாவம்னு சொல்ல மாட்டாரு. It doesn't like. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஆராய்ஞ்ச பார்த்து எதுல உமக்கு பிடிக்காம நான் நடந்த ஆண்டவரே எனக்கு தெரியப்படுத்தும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குகிற வழி உண்டோ என்று அறிந்து என்னை நித்திய பாதையில நடத்தும். எப்போ நித்திய பாதையில நடத்துன்னு சொல்லணும் தெரியுமா? நீ எதுலையெல்லாம் அவரை வேதனைப்படுத்துறங்கிறத அவர் தெரியப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே நான் மறுபடியும் அதை செய்திடக்கூடாது, என்னை நித்திய பாதையில நடத்தும், எனக்கு சொல்லித்தார ஆண்டவரே. நல்லா கவனிக்க வேண்டாம்.
ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை ஆராய்ச்சி பார்க்கிற காரியம். இரண்டாவது அவர்கிட்ட ஜெபிக்க வேண்டியது சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாள். எனக்கு தெரியாத ஆண்டவரே, எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க. நீ அறிந்தவன் மாதிரி நீ நடந்தினாலே அட்ரஸ் இல்லாம போயிருவ. நீ தேவனுடைய சமூகத்துக்குள்ள போயிட்டியா, you have all the right to call him Abba, Dad. அப்பான்னு கூப்பிடுற உரிமை உனக்கு ரொம்ப உண்டு. ஆனா அந்த உரிமைய ஒன்ன மேன்மைப்படுத்துறதுக்கு எடுத்துறாத. நல்லா கவனிக்க வேண்டும். தானியேலை பார்த்து தேவதூதன் சொன்னா, தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், நீ விண்ணப்பம் பண்ணின உடனே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க வந்தே. இருபத்தி 21 நாள் உபவாசம் இருக்கிறான். அப்ப தேவதூதன் இறங்கி வந்து அந்த தானியேலை பார்த்து சொல்றான், தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும், உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும், உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பரிசேயனும் ஆலயத்துக்கு போகிறான், ஆயக்காரனும் ஆலயத்துக்கு போகிறான். பரிசேயன் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேங்கிறத சொல்லி காமிக்கிறான். நான் வாரத்துக்கு இத்தனை தடவை உபவாசிக்கிறேன், நான் தசம பாகத்தையெல்லாம் கொடுக்கிறேன், ஆலயத்துக்கெல்லாம் தவறாம போறேன். நல்லா கவனிங்க. பரிசே அப்படி சொல்றான். ஆயக்காரன் வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாம மார்பிள் அடிச்சுக்கிட்டு, தேவனே பாவியாகி எனக்கு இறங்குங்கிறான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி செல்லுகிறான்னு சொல்லிட்டு, தன்னை உயர்த்துகிறவன் எவனை தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உனக்கு எவ்வளவோ அன்பு இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் இதுல எல்லாம் எனக்கு அன்பு இருக்கு, இதுல தான் எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்லவே கூடாது. உம்மை போல உள்ள அன்பு எனக்கு இல்லவே இல்லை ஆண்டவரே, நான் அன்புல 0வா இருக்கிறேன், எனக்கு அன்பை தாங்க ஆண்டவரே.
உன்னுடைய தேவைக்காக, எந்த தேவைக்காகவும் நீ ஜெபிக்கும் பொழுது அல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் கவனிங்க. உன்னுடைய எந்த தேவைக்காக நீ ஜெபிக்கணும், நீ அழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா உனக்காக நீ ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு தான் ஜெபிக்க வேண்டும். உனக்காக நீ ஜெபிக்கும் போது அழுதுதான் ஜெபிக்க வேண்டும். நீ எந்த இடத்துல அவரை துன்பப்படுத்தினன்னு தெரியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். நீர் யாரு? என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நீ துன்பப்படுத்துகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஐயா அவனை கதறி துடிக்க வச்சிருச்சு. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சவுலை பவுலாக மாற்றியது. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவருக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு போச்சுது. எல்லாம் தெரிய வேண்டும். அதனாலதான் பேதுருகிட்ட இவங்க எல்லாரும் என்னை நேசிக்கிறியாப்பான்னு கேட்டாரு. நல்லா கவனிக்க வேண்டாம். God expects. உன்னையே நீ நேசித்துட்டு இருந்தீன்னா பாவத்துக்கு மேல பாவத்தை செய்வ. உன் அன்பு அவர் மீது மட்டும் வந்துட்டுனா உன்னால பாவம் செய்ய முடியாதுயா. அவர் மீது மட்டும் உனக்கு அன்பு வந்துருச்சுன்னா உன்னால பாவம் செய்ய முடியாது. அன்பு இருந்தனா உன்னால பாவம் செய்ய முடியாது. அன்பு சகல பாவத்தை மூடிடும். ஏன் போறாம? அன்பு இல்ல. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன்னுடைய இருதயம் ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி இருக்க வேண்டும். It should not allow jealousy, pride, hatredness, anger, enmity. Never allow it. உன் இருதயம் பரிசுத்தமா இருக்கும். நீ பவுடரும் போட வேண்டாம், நீ லிப்ஸ்டிக்கும் அடிக்க வேண்டாம், நீ கண்மையும் போட வேண்டாம், நீ கிரீமா போட்டு தேயின்னு தேய்க்கவும் வேண்டாம். உன் இருதயம் கிளியரா இருந்தா உன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். உன் முகம்
பிரகாசிக்க ஆரம்பிச்சிடான். என்ன எப்படின்னு தெரியல, இங்கிலீஷில் லாங் ஃபேஸுங்கிறான். அது என்ன, நம்ம தமிழில் மூஞ்சி தூக்குறதுங்கிறோம். ஹேங்கிங் ஃபேஸ் தானே அது. அது எப்படி லாங் ஃபேஸு? ஓ, உருண்டையாக இருக்கிறது நீளமாயிரும் பொழுது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். செவிடங்காதில் சங்கூதன் அது மாதிரி காதோடு பற்றிட்டே இருக்காதுங்க. கேட்டுக்கிட்டு வெளியில் போன உடனே கழுத்தை அப்படி திருப்பிட்டு போயிடாதீங்க. போகட்டும். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். என்னது? யாரை முன் அறிந்தாரோ தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவரிடத்தில் நீ அன்பை கேட்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே, நீங்க என்னை நேசிக்கிறீங்க இல்லையாப்பா. சிலர் இப்படியும் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை நீ செல்ல பிள்ளையா வச்சிருக்கிறீ இல்லையாப்பா. அவர் உன்னை நேசிக்கிறது உண்மைதான். உன்னை செல்ல பிள்ளையா செல்லமோ வச்சிருக்கிறது உண்மையா. அவர் உன்னை உண்மையாவே செல்ல பிள்ளையா வச்சிருந்தா என்ன செய்வா தெரியுமா? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நல்ல கவனிங்க. எதுக்கு சிட்சிக்கிறாரா? எதுக்கு தண்டிக்கிறாரா? 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்சம் காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்கு தான் சிட்சிக்கிறாரு. நல்லா கவனிங்க. அப்படின்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டுட்டாரா? ஒரு பாதையில கொண்டு போவாரு. நீ வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரு. அவன் தேவனே அறியாத புறஜாதி விக்கிரக வழிபாட்டில் உள்ளவன். மோசையை தெரிந்து கொண்டாரு, பயங்கர கோபக்காரன், கொலை செஞ்சவன். பவுலை தெரிந்து கொண்டாரு, சபையை துன்பப்படுத்தி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினவன். நல்லா கவனிங்க. அவர் யாரை தெரிந்து கொள்றான்னு தெரியாது. ஆனா யாரை தெரிந்து கொண்டாலும் அப்படியே பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிட மாட்டாரு. ஏன்னா அவர் வருகையில் நீ எந்திரிக்கணும். அதற்கு உன்னை உருவாக்குவாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சவுலை சந்திக்கிறாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாதாங்கிறாரு. எல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு கேட்கும்போது, நீ தமஸ்குல போயிரு, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் சொல்லிட்டாரு. இப்ப அனனியாட்ட வருகிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம்
10வது வசனத்தில் இருந்து, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். எப்படி அவன் தரிசனம் காண முடியும்? அவன் 3 நாள் ஜெபத்துல தன்னை ஒப்பு கொடுத்துட்டான், தன்னை அர்ப்பணிச்சிட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டான். இப்போ அவனுக்கு முதல்ல அவனை பார்க்கும்போது கண்ணே போச்சு. இப்போ தரிசனத்துல அனனியாவை அனுப்பி கண்ணு திறக்கிறது மாதிரி பார்க்கிறான். அததான் சொல்றாரு, வாசிப்போம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். நல்ல கவனிங்க, கொடுமை செய்கிறவனை கேள்விப்பட்டிருக்கேனே ஆண்டவரே, அவன்றையே என்னை போக சொல்றீரு. இட்ஸ் நேச்சுரல். அவன் எத்தனையோ வேற கொலை செஞ்சிருக்கான், ஜெயிலில் அடைச்சிருக்கான். அவனை குறித்து நான் தீமையா கேள்விப்பட்டிருக்கேன். வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ போ. அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். என்னது? கொலை செய்யறவன், இரக்கம் இல்லாதவன், கொடுமைப்படுத்துறவன தெரிந்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார். வாசிப்போம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். என்னது பாடு? அவன் கொடுமைப்படுத்தினதற்காக பழி வாங்குகிற பாடு அல்ல. என்னைக்கு உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருச்சதோ சமுத்திரத்தின் ஆழத்திலையும் அவர் முதுகுக்கு பின்னாலையும் போட்டுருவாரு. அப்ப அந்த பாடுகள் சொன்னாரே, அதுதான் அவனை உருவாக்குறது, அதுதான் அவனை இயேசுவை போல் மாற்றுகிறது. அந்த பாடுகள் தான் அவனை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகிறது. நல்லா கவனிங்க. முதல்ல அவன் எப்படிப்பட்ட கொடுமையுள்ளவன் தெரிஞ்சுக்கணும். அவனே சொல்றான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 9-11 வரை, முன்னே நானும் நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். யார? திருடன் இல்ல, கொல்லக்காரன் இல்ல, பரிசுத்தவான்களை. அவன் யாருக்கு தீமை செஞ்சிருக்கான்? பரிசுத்தவான்களுக்கு. அவன் இருளில் இருக்கிறான். அவன் இருளில் இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாதுங்கிறதுனாலதான் 3 நாள் இருட்டுக்குள்ள இருந்தான், கண்ணு தெரியாம. வாசிப்போம்.
சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தெய்வ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். எப்படிப்பட்டவனை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் யாரனாலும் தெரிந்தெடுப்பாரு, ஆனா உருவாக்குவாரு. இவனை எப்படி உருவாக்கினார் உங்களுக்கு தெரியுமா? என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் சொன்னாரே. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து, அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன். ஊழியத்தின் பாதையில தான் சொல்றான். ஊழியத்தின் பாதையில அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், அநேக தரம் மரணம் வரைக்கும் கொண்டு போகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். நல்ல கவனிங்க. 39 சொல்லி 5 தடவை சாட்டையால் அடிக்கப்பட்டிருக்கான். ரத்தம் பீறிட்டு வந்திருக்கும். வாசிப்போம். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். மிலாறுங்கிறது மீன் வால். அதை அடிச்சு இழுத்துருவானுங்க, முது சதையை கிழிச்சிட்டு வரோம். இயேசுவை அப்படிதான் அடிச்சானுங்க. 3 தரம். வாசிப்போம். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். நல்ல கவனிங்க. யாருமே இந்த பாதையில போயிருக்க மாட்டாங்க. 12 சீசர்களும் போயிருக்க மாட்டாங்க. இந்த பாதை அவன் அப்படியே கிறிஸ்துவை வெளியே கொண்டு வந்துருச்சு. கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆகிலும் என் பழைய மனுஷன் காலி. இப்ப இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ எனக்குள்ள கிறிஸ்து தான். ஐயா, எனக்குள்ள கிறிஸ்து தான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல அப்படின்னா அவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு. ஐயா, அன்பே இல்லாதவங்க, இரக்கமே இல்லாதவங்க, பரிசுத்தவான்களுடைய கொலைக்கு காரணமா இருந்தவங்க, அவன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வந்திருந்தா
அந்த அன்பை பற்றி நான் நிருபத்தில் எழுதுவோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமுடைகிற வெண்கலம் போலவும் ஓசையுடைகிற கைத்தாளவும் போலவும் இருப்பேன். நல்ல கவனிங்க. என்ன அந்நிய பாஷையை நான் பேசினாலும் அன்பு இல்லைனா உயிரில்லாத மேலத்தாளம் போலதான். வாசிப்போம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. வாசிப்போம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் என் சரீரத்தையே சுட்டரிக்கப்படும் இயேசுவுக்காக தான் சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அதுல எந்த பிரயோஜனமே கிடையாதுங்கிறான். வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. வாசிப்போம். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். It will endure all the suffering ன்னு அர்த்தம். எந்த பாடுல போனாலும் சகிச்சுக்கிடும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்படி எழுத முடியும்னா அவன் எந்த அளவுக்குள்ள அன்புல வந்திருந்தா அப்படி எழுத முடியும். அதனாலதான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற எவ்வளவு பாடுகளை சகிச்சிருந்தா அந்த வார்த்தை சொல்ல முடியும். அப்ப அவனை உருவாக்குகிறாரு. அவன் கடைசியில் ஒன்று சொல்லுவான். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். நல்ல கவனிங்க. I have fought a good fight. நல்ல போராட்டம் அர்த்தம் என்ன தெரியுமா? அதிகமான போராட்டங்களை சந்திச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓட்டத்தை முடித்தேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என் கையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து முடிச்சிட்டேன். யாரும் சொல்ல முடியாது. விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு அர்த்தம் தெரியுமா? என் ரட்சிப்புல இருந்த பின்னால போகவே இல்லைன்னு அர்த்தம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிரவுன் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். அதுக்கு சரியான அர்த்தம் பரலோகத்தில் பரிசுத்தவான்களுக்குன்னு கிரீடம் உண்டு போலுக்கு. அந்த கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை காமிச்சிருந்தாதான் அப்படி சொல்ல முடியும். ஆண்டவர் அதை காண்பித்திருந்தாதான் சொல்ல முடியும். யார அப்படி மாத்திட்டாரு? கொலையில பிரியப்பட்டவன், துன்பப்படுத்தினவன், இரக்கம் இல்லாதவன். God has changed.
God has changed. சுத்திகரிப்பில் when you go through suffering, when you are getting involved in any problems, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடுகள் கேட்காத, நான் எதில் என்னை சரி பண்ணணும் ஆண்டவரே, நான் எதில் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை நேசித்தா மட்டும்தான் சிகிச்சை உண்டு. நீ அவருடைய அன்புக்குள்ள இருந்தீனா மட்டும்தான் பாடுகள் உண்டு, இல்லைன்னா கிடையாது. ராஜா மாதிரி இருந்துட்டு பாதாளத்துக்குள்ள போயிடலாம். நல்லா கவனிக்க வேண்டாம். மோசே கொலை செஞ்சவன் தான். கொலை செஞ்சவனை 40 ஆண்டு ஆடை மட்டும் மேய்க்க வச்சுட்டு ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அவங்களுடைய ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய முறுமுறுப்பு அவனால தாங்க முடியல. இவங்களையெல்லாம் நானா பெத்தேன், உடைய கண்களில் எனக்கு கிருபை இருந்தா என் உபத்திரவத்தை நான் பாராதபடி இல்லை இப்பொழுதே கொன்று போடுன்னு சொன்னா, அந்த அளவுக்கு மோசேயுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறார் தான். அந்த பாதையில போன மோசே தான். நல்ல கவனிங்க, அன்பே இல்லாம கொலை செய்த அதே மோசே தன்னை துன்பப்படுத்தின மக்களுக்காக ஜெபிக்கிறான். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். நல்ல கவனிங்க, sacrificing his life for the sheep. எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வந்திருப்பான். He was compared by the Lord with Jesus Christ. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாரே. உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். உன்னை போலன்னு சொன்னாரே. He is compared with Jesus. எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இப்படி இருக்க பரம அடைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல மோசே, Jesus was compared with Moses. அங்க தேவன் சொன்னது Moses was compared with Jesus. இங்க வேதம் சொல்லுகிறது Jesus was compared with Moses. அப்படின்னா இயேசுவின் அன்புக்குள் வந்தவன் ஐயா மோசே. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பாடு சகிக்கியோ உனக்கு பரலோகத்தில் கிரீடம் உண்டு. உலகம் பேசும். The world will mock at you. The world will criticize you.
உலகம் உன்னை பரியாசம் பண்ணா, உலகம் உன்னை கேலி பண்ணா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீ கிறிஸ்துவில் வளர முடியாது. அவர்களை வளரணும் அப்படின்னா எதையுமே பார்க்காம போகிறது தான். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய். இப்போ நீ யூ ஆர் நியூ கிரீச்சர். நீ பழைய ஆள் இல்லை, நீ பழைய சகோதரி அல்ல, பழைய சகோதரன் அல்ல, நீ புதிய சிருஷ்டி. வாசிப்போம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், நல்ல கவனிக்க வேண்டும், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. ஆவியின் கனி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டான். அன்பு மன்னிப்புங்கிறது அவ்வளவு ஈஸியா வந்துடாது. அந்த அன்பு உள்ளுக்குள்ள வந்தாதான் அது வரும். தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பூரண சக்குணத்தின் கட்ட அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் மெயின். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். whenever you are going through suffering or else whenever you are getting involved in any problems, unnecessary problems, don't search why it has come, why it has come. Search your heart in the presence of Lord, where I have failed, where I have grieved the heart of God. நான் எதில் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு தெரியப்படுத்தும். அவர் சொல்லி தருவார். உன்னை சரி பண்ணு, அதோட மேட்ரு முடிஞ்சது. நீ புதிய மனுஷனாக மாறி இருக்கிற. ஒவ்வொரு ஸ்டெப்பாக உன்னை உருவாக்கி பவுலை போல கிறிஸ்துவின் ஆழமான அன்புக்குள்ள உன்னை கொண்டு வந்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவார். சுத்திகரிப்பின் ஜெபத்தின் முக்கிய பகுதியாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மளை மாற்றுகிற அந்த சுத்திகரிப்பு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில் வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு எடுத்து பேசி முடித்து விட்டேன். சுத்திகரிப்பின் ஜெபம் என்றோட முடிந்தது. அல்லேலூயா.